அருமருந்தாகும் நொச்சி இலை. நொச்சியில் எண்ணற்ற பயன்கள் உள்ளன. மக்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இது கருநொச்சி, வெட்டிக்ஸ் ட்ரிஃபோலியா என்று அழைக்கக்கூடிய ஆங்கில மொழியில் அழைக்கின்றோம். வெட்டிக்ஸ் நிகுண்டா நொச்சி செடி. பல வகைகள் உள்ளன நொச்சியில். நொச்சி செடியின் பல்வேறு பெயர்கள் வெண்ணொச்சி, கருநொச்சி, நீல் நொச்சி, நீர் நொச்சி, மயிலாடி நொச்சி இவை நொச்சியின் வகைகளாம். காட்டு நொச்சி, சிந்துவாரம், நித்தில், நீர்க்குண்டி, நெற்குண்டி, இந்திர சூரியன் இவை நொச்சியின் மற்ற பெயர்களாகும். நொச்சி இலை நாசந்தரு வாத நாசி பிணி எழல்க வாசந்தசவுணரு வென்றோடங் காசமருளுச்சியடைய. நொச்சியின் இலைகள் இது நீர் நொச்சி, இது காட்டு நொச்சியாகும். தேமல் உள்ள இடங்களில் நொச்சி இலைகளை தேய்க்கலாம். வெகு சீக்கிரத்தில் தேமல் குணமாகும். மூட்டு வலி, இடுப்பு வலி, வீக்கம் குணமாகும். நொச்சி இலை சாற்றுடன் மிளகுத்தூளும் சிறிது நெய்யும் கலந்து காலை மாலை பத்தியத்துடன் சாப்பிட்டு வர மூட்டு வலி, இடுப்பு வலி, வாத வீக்கம் ஆகியவை தீரும். உடல் வலி, தசை வலிகளுக்கு தீர்வு தருகிறது. இந்த இலைகள் 2 கைப்பிடி நொச்சி இலைகளை தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து அதில் குளித்தாலே உடல் அசதி நீங்கிவிடும். 1 ஸ்பூன் நொச்சி இலைச்சாற்றில் 1 கிராம் மிளகுத்தூள், நெய் சேர்த்து தினமும் 2 வேளை சாப்பிட்டால் மூட்டு வலி முதல் இடுப்பு வலி வரை குணமாகும். மூட்டு வலிக்கு மிக சிறந்த மருந்தாக இது திகழ்கிறது. உடலில் வீக்கங்கள், புண்கள் இருந்தால் இந்த இலைகளை அரைத்து பூசினாலே நல் பயன் கிடைக்கும். கட்டி வீக்கத்திற்கு நொச்சி இலைகளை வதக்கி கட்டி மேல் வைத்து கட்ட அவை கரைந்து போகும். நொச்சி இலை பாதிக்கப்பட்ட இடத்தில் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து வலி வீக்கத்தை குறைக்கிறது. கை கால் முட்டி வலிக்கும் நொச்சி இலையை கசக்கி துணி வைத்து கட்டி கொள்ளலாம். புண் காயங்களுக்கு நொச்சி இலை சாற்றை நல்லெண்ணெயில் கலந்து கொதிக்க வைத்து அதை பாட்டிலில் சேமித்து தினமும் தேய்த்து வர புண் ஆறிவிடும். நொச்சி மலர்கள் அடர்ந்த கத்திரிப்பூ நிறத்தில் இருக்கும். இதில் உற்பத்தியாகும் தேனுக்கு உடல் வலியை போக்கும் தன்மை உண்டு. நொச்சியின் வேருக்கு பாம்பின் விஷத்தை முறிக்கும் குணம் உண்டு. வீக்கம் குறைய நொச்சி இலையை இடித்து சாறு பிழிந்து கட்டிகளின் மீது பூசி வந்தால் கட்டி கரையும், வீக்கமும் குறையும். மூட்டு வலி, மூட்டு வீக்கம் குறைய நொச்சி இலையை சிறிது ஆமணக்கு எண்ணெயை விட்டு வதக்கி ஒத்தடம் கொடுத்து வந்தால் மூட்டு வலி, மூட்டு வீக்கம் குறையும். கழுத்து வலி நீங்க நொச்சி இலைச்சாற்றை தலைப்பகுதியிலும் கழுத்திலும் தேய்த்து சில மணி நேரம் உடலில் ஊறவிட்டு இளஞ்சூட்டு வெந்நீரில் குளித்து வந்தால் கழுத்து வலி நீங்கி காதில் தங்கியிருக்கும் நீரும் வெளியேறும் என்று சித்த வைத்தியங்கள் கூறுகிறது. இப்படி எண்ணற்ற நொச்சி பற்றி கூறப்பட்டுள்ளது.